வணக்கம் தமிழ் மக்களே. இப்போ என் சைட்லேருந்து நான் தமிழ் கவர்மெண்ட்டில் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன். இந்த குப்பை அள்ளுற வண்டி, இந்த குப்பை லாரி, தண்ணி லாரி, டீசல் லாரி, இது எல்லாமே நைட்டு மட்டுமே உங்கள் சர்வீஸ் வச்சுக்கிட்டா என்ன? இப்போ ரோட்டில் பெருக்கி குப்பை அள்ளுறவங்க கூட நைட் 9 o'clock டு மார்னிங் 9 o'clock நீங்கள் 1000 பேர் கூட ரோடை பெருக்குங்களேன், யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறா? 1000 குப்பை லாரி விடுங்க, 1000 தண்ணி லாரி விடுங்க, 1000 டீசல் லாரி விடுங்க, யார் கேள்வி கேட்க போகிறா? நைட்டு 9லேருந்து காலையில் 9. ஏன் நீங்கள் எல்லாம் நைட் ஷிஃப்ட் மட்டுமே பார்த்தா என்ன? ஏன் குப்பை லாரிலாம் பகல் நேரத்தில் வந்து மக்களுக்கு பாடப்படுத்துறீங்க? பக்கத்தில் பைக் ஓட்ட முடியல, கார் ஓட்டினா மட்டும் நாற்றம் வராதா? ஏசி வழியாக நாற்றம் உள்ளே போய் ப்ரெக்னென்ட் லேடிஸ் கை குழந்தைலாம் இருந்தால் கை குழந்தையே மூஞ்சி சொல்லிக்குதே. ஸோ இது வந்து என் சைடுலேருந்து நான் ஒரு ரிக்வெஸ்ட் ப்ளேஸ் பண்ணுறேன். இது எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த குப்பை அள்ளுறவங்க, ரோடு பெருக்கிறவங்க, குப்பை லாரி மெயினாக எப்பா டிரைவர்லாம் பகல் நேரத்தில் நல்லா தூங்குங்க. நல்லா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா அந்த செம்மையாக தூக்கம் வரும். தூங்கி எழுந்திரிச்சு நைட்டு ஃபுல்லாக அந்த பிரியாணிலாம் சாப்பிட்டிங்கன்னா நைட்டு தூக்கம் வராது. டாக்டர் பால் சொல்கிற மாதிரி உங்கள் கட்டு வந்து வெறித்தனமாக வேலை செஞ்சிட்ருக்கோம் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ தூக்கம் வராது, கேஸு தான் வரும். நீங்கள் ஓட்டுற நாற்றத்துக்கு உங்கள் கேஸ் நாற்றம் உங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது. ஸோ அது வேறு டாப்பிக்கு. இதுதான், ஏதாவது பேசணுன்னா ஏதாவது பேசிகிட்ருப்பேன். ஸோ என்னோடய ரிக்வெஸ்ட் வந்து ப்ளீஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட், சென்னை கார்ப்பரேஷன், மேயர் பிரியா மேம், எல்லாருமே இதை வந்து ஒரு பாயிண்ட்டாக எடுத்து நைட்டு 9 o'clock டு மார்னிங் 9 o'clock லாரியாக குப்பை அள்ளுங்க. குப்பை மேடெல்லாம் வந்து ஒரு 1000 பேரை போட்டு குப்பை மேடு அது என்ன குப்பை மேடு இந்த இதெல்லாம் இருக்குது நம்ம குறுக்குப்பேட்டாண்ட அந்த ரேடியல் ரோடு, பல்லவரம் துறைப்பக்கம் ரேடியல் ரோடு, அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பேரை போட்டு வேலை பாருங்கள், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. தயவு செஞ்சு பீக் ஹவர்ஸில் இந்த குப்பை வண்டி, டீசல் வண்டி, தண்ணி லாரிலாம் வேணாம், எல்லாமே நைட்டு வச்சுக்கோங்க ப்ளீஸ். இது என்னோடய கைண்ட் ரிக்வெஸ்ட். எல்லாரோட ரிக்வெஸ்ட்டும் இதாக தான் இருக்கும். ஸோ எல்லோரும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பவரில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்களும் அதை அந்த இப்போ நான் சொன்ன இதனால் நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்க. தொல்லைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கதறல்களையும் பதறல்களையும் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். ஃபார்வர்ட் செய்யவும்.